ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மதிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்ததும் காலையில் என்னால் லைவெல்லாம் போட்டு வீட்டு ஒர்க்கெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். போயிட்டு வந்து பார்த்தா வீடு அந்த சாமானெல்லாம் நிறைய சேர்ந்துருந்தது. இப்போ தொலைக்கல்லாம் மறுபடியும் சேர்ந்துடும். சாமானமாக இருக்குது. எல்லாத்தையும் கழுவி இன்னும் தொலைக்கி எடுத்து போட்டுடலாம். போட்டுட்டு வீட்டிலலாம் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, எல்லாம் முடிக்கலாம். நான் என்னென்ன ஒர்க்கு பண்ணுறேன், வீட்டில் என்னென்ன பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். எவ்வளோ ஒர்க் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் சும்மா நான் வந்ததை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்தேன். 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் இருக்கும், அவ்வளோ நேரம் தான் இருக்கும். தூங்கி எழுந்துட்டு மறுபடியும் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு கிளம்பிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் லைவ் போட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். மேலே போய் நிறைய மாடி தோட்டத்தில் நிறைய ஒர்க் இருக்குது. செடி நடணும், எல்லாம் மாற்றி வைக்கணும். ஆனால் அந்த வெயில் ரொம்ப ஓவராக இருக்கிறதுனால என்னால் எதையும் செய்ய முடியல. வீட்டில் இருக்கிற ஒர்க்காவது செஞ்சு லாங் வீடியோவே போடலை. அதனால் ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு எனக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். நீங்களும் என்ன பண்ணுறேன்ட்டு பார்ப்பீங்கள்ல, பாருங்கள். என்னோடய ஒர்க்கு ஒரு பெண்களும் இது போல் வீட்டில் சும்மா இல்லாமல் உங்களோட ஒர்க்கை நீங்கள் பாருங்கள். லாப நஷ்ட கணக்கு பார்க்காம வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு எல்லோரும் குடும்பத்தோடு சந்தோஷமாக பழகுங்க, சந்தோஷமாக இருங்க. அது மாதிரி நீங்கள் பழகிக்கோங்க. வாங்க இப்போ வேலையை தொடங்கலாம். காலையில் நான் ஜூஸ் போட்டேன். அது போட்டதுமே அப்படியே மிக்சிலேருந்து அப்படியே மொத்தம் கொட்டிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து துடைக்கணும். எப்படி துடைக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் வாங்க. எல்லாம் எடுத்து போட்டு கழுவிடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா எல்லா சாமானும் ஊறின பிறகு ஈஸியாக இருக்கும் தொலைக்கிறதுக்கு. சின்ன பசங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் இது மாதிரி இருக்கிறது தெரியாது. க்ளீனாக இருக்கணும்னா நம்ம இது மாதிரி செஞ்சுக்கலாம். நேற்று வந்து பால் கெட்டு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மொத்த பாலும் நிரம்பி வழிஞ்சி மொத்த பாலும் டீ போட்டால் கெட்டு போச்சு. இதை அப்படியே டைல்யூட் பண்ணி செடிங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டேன். இது மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது வேஸ்ட்டாக போடாத, செடிங்களுக்கு போடுங்க. இப்படி நினச்சி வச்சுக்குவோம் எல்லாத்தையும். காலையில் டீ போட்டு வச்சுட்டு போனேன். அது கொஞ்சம் இருக்குது, சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். சூடு பண்ணுறோம். முதல்ல இதுக்கும் எல்லாம் எடுத்துட்டு தண்ணி தெளிக்கலாம். அப்புறம் நல்லா க்ளீனாக இருக்கும். எப்படி இருந்தது, எப்படி ஆக்க போகிறேன்ட்டு நீங்களே பார்ப்பீங்க. டீ சாப்பிட்டுக்கலாம். சூடு ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. டீ சாப்பிட்டுக்கலாம். அதையும் தொலைக்கிடுவோம். டீ சாப்பிட்டு முடிச்சுட்டேன். ஒரு நாள் மட்டும்தான் நான் தொலைக்கலை. சாமானும் நிறைய சேர்ந்து வச்சு ஃபஸ்ட்டு இந்த நாரும் சபீனா பவுடரும் போட்டு நல்லா தேய்ச்சிடுவோம். சரியாக க்ளீன் ஆகலையா, நீங்கள் சபீனா பவுடர் போட்டுட்டு கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் நீங்கள் செஞ்சு பாருங்கள், க்ளீனாக இருக்கும். சொன்னால் இல்லைங்களா, அமாவாசை போனதும் எல்லாம் துடைக்கணும்னு சொல்லிட்டு துடைக்கவே இல்லை. அதனால் இப்படி இது நல்லது கூட, அப்படி இது முடித்து இப்படி கூட செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிறேன். க்ளீனாக நமக்கும் வீடு க்ளீன் ஆகும். உங்கள்கிட்ட பேசி ஒரு வீடியோ போட்ட மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பொங்கி போய் அப்படியே இதுவாகிடுது ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, இந்த மிக்சியில் போட்டு அரைக்கிறது அப்படியே எல்லா இடத்துலையும் பரவிடுது. காலையில் ஒரு வேலை தான் நான் தொலைக்கல. சாமானும் ஃபுல்லாக தொலைக்கி நிறைய கவுத்துட்டு போனேன்.
மொத்தம் திருப்பி காலி ஆயிடுச்சு. இப்போ க்ளீனாக வந்துடும். சூப்பராக இது பாருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி இது போட்டோம்னா எல்லாம் சிங்கில் போய் விழுந்துடும். எங்கள் பையன் வந்துட்டார், இருங்க வரேன். இதெல்லாம் 5 முறை கழுவி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மீதி முறை நல்லா ஒரு முறை ப்ரஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். ஒரு முறை தண்ணி போட்டு கழுவி விட்டேன், எல்லாம் க்ளீன் பண்ணி. அடுத்த முறை நிறைய தண்ணி ஊற்றி நல்லா உடைச்சிட்டேன். எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக ஆச்சு. இப்போது லாஸ்ட்டாக இப்படி இந்த துணி போட்டு துடைச்சிட்டோம்னா, காட்டன் துணி போட்டு துடைச்சிட்டோம்னா நல்ல பளிங்கு போல் இருக்கும் க்ளீனாக. கொஞ்சம் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ், கீழே அது டக்குன்னு கொட்டி அப்படியே இது மேலெல்லாம் ஸ்டவ் மேலெல்லாம் போயிடுச்சு. கொஞ்சம் ஏமாந்தாவே க்ளீனாக இழக்க மாட்டேங்குது. அப்பப்போ துடைக்க வேண்டியிருக்கு. இண்டக்ஷன் ஸ்டவ்வும் துடைச்சிடலாம், அதையும் துடைச்சிட்ருக்கேன். இன்னொரு முறை துடைக்கணும். சரியாக போச்சு, எல்லாம் க்ளீனாக இருந்துச்சு. மேலே பர்னர் போட்டோம்னா சரியாக போச்சு. இப்போ தொடரலாம். இப்போ நல்லா தேய்ச்சி நார் போட்டிங்கன்னா ஈஸியாக க்ளீனாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கூட நீங்கள் மற்றதை போட்டு தொலைக்கலாம். இந்த மாதிரி நல்லா க்ளீனாக தொலைக்கணும். ஆனால் தொலகும் போது பார்த்து தொலைக்கணும், கையெல்லாம் குத்திக்கும். இந்த பக்கம் மேலே போட சொன்னேன், இது மாதிரி போட சொன்னேன். இது தண்ணி குடிக்கிற தண்ணி டைரெக்டாக வர சம்பு இது. இந்த சம்பு வந்து தண்ணி நேராக டைரெக்டாக வந்துடும். எங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து மினரல் வாட்டரே வாங்கிறது கிடையாது, அது எனக்கு பிடிக்கிறதும் கிடையாது. அது சாப்பிட்டாவே சளி பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதை நான் வாங்கிறதில்ல. நான் வந்து இந்த எங்கள் மோட்ரு போட்டே தண்ணி பிடிச்சி எடுத்துக்குவோம். ஒவ்வொரு நாளும் அப்படியே மோட்ரு போட்டு தண்ணி பிடிச்சிடுவோம். அதுக்கு நான் இப்போ இது சாமான கழுவுறதுக்கு வசதிக்காக எங்கள்
ப்ளம்பரை வந்து சொன்னேன் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போக சொல்லி, வரவே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கக்கிட்டலாம் சொல்லி சொல்லி தலைவலி தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. அதாவது ரிப்பேர் பண்ணுறதுக்குலாம் சரியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது, இப்படி ஆக்கிட்டேன் பாருங்கள், என்ன சூப்பராக ஆக்கிட்டேன். இப்போ இதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சிட்டோம்னா சூப்பராக ஆகிடும். இப்போ இது சாமானை மட்டும்தான் இருக்குது. இந்த இடமும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செம்மையாக க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். இப்போ இதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். வச்சிடலாம் வாங்க. எப்போவுமே ஸ்டவ்லாம் துடைச்சோம்னா மஞ்சள் குங்குமம் வச்சிடணும். எந்த சமையல் ரூமில் எது துவைச்சோம்னாலும் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் பால் பொங்கினாங்க வீட்டுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துன்னு வரும்போது பால் பொங்குது. அந்த அடுப்பு வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை அங்கேயே இது பண்ணி ஒரு அடுப்பு இந்த இடத்துல வச்சுட்டேன். இண்டக்ஷன் ஸ்டவ் கூட மஞ்சள் குங்குமம் வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு கொத்து பூ வச்சிடணும். நமக்கு தான் பூவுக்கே பஞ்சம் இல்லையே, பொட்டு செம்பருத்தி பாருங்கள். வாங்க வச்சிடலாம். மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா செஞ்சுருக்குண்ணா. நீங்களும் இப்படி தான் செய்வீங்களா? நீங்களும் இது போல் சுத்தம் பண்ணி நல்லா வச்சுக்கணும். நீங்களும் இப்படி ஒரு வீடியோ போடுங்க. நான் சூப்பர் கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு கமெண்டு, ஓகேங்களா? அடுத்து இப்போ சாமானும் துலக்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சாமானெல்லாம் துலக்கி எடுத்துடலாம். நான் உருளைக்கிழங்கு ஊற வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், அது வேக வச்சேன், தீஞ்சி போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இதை எடுத்து வச்சுப்போம். இந்த அடுப்பு கிட்ட இப்படி வச்சோம்னா மஞ்சள் குங்குமம் இந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு இங்கே வச்சோம்னா நல்லது. இப்படி வச்சுடுவோம், அங்கேயே இருக்கட்டும். மங்களம்.